எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி சாதிக்கக்கூடிய நேரத்தில் தான், நம்ம வாழ்கிற நேரத்தில் தான், நம்ம வளர்கிற நேரத்தில் தான் 4 பேர்த்தருடைய சொல்லு நம்ம மேலே விழுகும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரே விஷயத்தில் முழுகி போய் கிடக்குறீங்க. என்னன்னா, மீனராசிக்கு 7.5 சனி நடக்குது, அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி நடக்குது. அதனால் என் ராசிக்கு நல்லா இல்லை. அது ஒன்று மட்டும்தான் உங்களோட கான்செப்டாக இருக்குது. அப்படி பார்த்தா மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பார்த்தா மாறுறதில்லை இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கிறார். 7.5 சனி யாரு கேட்டாலும் மீனராசிக்கு 7.5 சனி. அது ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த உலகமானு கேட்டால் இல்லை. சனி மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள்றாருன்னு கேட்டால் இல்லை. அப்போ உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்து ஒரு 30% கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்றது நான் இல்லைன்னு சொல்லலை, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் உங்கள் ராசியாதிபதி யாரு? குரு பகவான். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை இல்லைங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இதுக்கு முன்னாடி வக்ரத்தில் இருந்தார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம் இருந்தது. நம்ம உண்மைதான். 4 விஷயம். தொழில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. வேலை பறி போயிருக்கலாம், நீங்களே விட்டுட்டு வந்திருக்கலாம், வேலையில் மன அழுத்தம் இருக்கலாம், தொழில் ரீதியாக குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், தொழில் ரீதியான குழப்பம் நிறைய இருக்குது. 2வது, பணம் பரிவர்த்தனை கட் ஆகிடுச்சு. பண விஷயத்தில் லாக் ஆகிட்டீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லா இல்லை, கொடுத்த காசை வாங்க முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல. பொதுவாகவே கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு லாக் ஆகிடுச்சு. 3வது, உடல் உபாதிகள் சீராக இல்லை. அதாவது எலும்பு தேய்மானம், நரம்பு பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, வெயில் கொப்பளம், தேவையில்லாத இந்த மாதிரி சிரமங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் கொடுத்துட்ருப்பார். 4வது, நிம்மதி பறிபோச்சு. இது எல்லாமே உண்மைதான். இப்போ குரு பகவான் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். அதனால் கண்டிப்பாக கஷ்டம்ன்றது உங்களுக்கு சீராக குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். சொந்த நட்சத்திரத்துக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கு இயல்பு நிலைக்கே திரும்பிட்டதுனால மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சனிக்கு எடுத்தாலும் உங்களுக்கு குரு கொடுக்கறது தான் பார்ப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். மற்றவங்களுக்கு எல்லாமே குரு அப்படின்னா ஒரு கிரகம் தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. குருன்றது ஒரு கிரகமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அதிபதியே குரு தான். அதனால் கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். பயப்பட வேண்டாம். அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம், இந்த 2 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ கடகத்துக்கு குரு பகவான் உச்சமடைவார். அப்போ உச்சமடையும் போது, உச்சம்னா அதிர்ஷ்டம், நல்லது கொடுக்கறது. அப்போ உச்சமடைகிற குரு 5ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார், 7ஆம் இடமா மகர ராசி பார்ப்பார், 9ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்ப்பார். அப்போ அடுத்தது ஜூன் மாதத்துக்கு மேலே, அதாவது ஆத்தை கொண்டு அணை போட்டு தடுத்தாலும் உங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. நிச்சயமாக சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நான் சொல்கிறேன், சனி ஒரு பக்கம் சனி வேலை செய்யட்டும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அவருக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்துக்கிட்டே இருப்பார். பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாரு. அப்பாவுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். ஆனால் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அப்பா எங்கேயாவது ஒன்று வாங்கி கண்டிப்பாக அதை செய்திருவார். அதுதான் அப்பாவுடைய மனசு. அந்த மாதிரி குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்துக்கிட்டே இருப்பார். அவர் உங்கள் ராசி பார்க்கும்போது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். தைரியமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கும்போது செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் நல்லா இருந்துருச்சுன்னா அந்த கடனே இருக்காது. செவ்வாய் கெட்டு போச்சுன்னா கடன் பிரச்சனை அதிகமாகும்.
ஆனால் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12 இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, பணம் பரிவர்த்தனை பிரச்சனை, கிட்டத்தட்ட இது எல்லாமே லாக்காக இருந்தது. இப்போ செவ்வாய் வந்து அடுத்தது எங்கே வராருன்னா உங்கள் ராசிக்கு தான் வராரு. சரிங்களா? எத்தனாம் தேதி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கட்டன்றது வந்து செவ்வாய் பகவான் அடுத்தது 2ஆம் தேதி அன்னைக்கே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 2ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மன ப்ரெஷர், மனக்குழப்பம், இந்த டென்ஷன் எல்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா சுக்கிரன் எங்கே இருக்கிறார்? இப்போ உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறார், மேசராசியில். ஆனால் சுக்கிரன் வந்து பார்க்கும்போது கட்டன்றது எத்தனை நாள் மேசராசியில் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 19 நாள் மேசராசியில் இருப்பார். மேசராசி 2ஆம் இடம்னா தனஸ்தானத்தில் இருப்பார். அப்போ படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 2வது கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் சரியாகும். 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து பார்க்கும்போது 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு, அதாவது தைரிய ஸ்தானத்துக்கு, தன்னோட சொந்த வீட்டுக்கே போகிறார். எங்கே? அதாவது பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு போகிறார். தனஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் தைரியஸ்தானத்துக்கு போகிறார். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தெம்பு, நல்ல தைரியம், நல்ல யோசனை கொடுத்துருவாரு. கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் நல்லது நடக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒன்று தான். அடுத்தது புதன் பகவான் 11ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வர்றதும் ஒன்று தான். ஏன்னா புதன் பகவான் வந்து நீச்சமாகிற வீடு எதுன்னு பார்த்தா உங்கள் வீட்டில் தான் புதன் நீச்சமாவார். 12 கட்டத்தில் புதன் வந்து தன் சொந்த வீட்டிலேயே உச்சமாகிற ஒரு கிரகம் எதுன்னா புதன் மட்டும்தான். கன்னிராசிக்கு அதிபதி கன்னிராசியில தான் உச்சமடைவார், மீன ராசியில தான் நீச்சமடைவார். நீச்சம்னா செயல் இழந்துருவார், வேலை செய்ய மாட்டார். அதனால் எனக்கு தெரிஞ்சு புதன் பகவான் அடுத்தது உங்களுக்கு நீச்சம் அடைகிறதுனால 11ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதாவதுன்றது அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அமிர்தம் விஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கமிட்மெண்ட் கம்மியாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கையில் என்ன இருப்பு இருக்கோ அதை வச்சு நம்ம ரன்னிங் பண்ணணும். எவ்வளோ நம்மகிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றங்கள் பண்ணிக்கணும். அதை தவிர நம்ம பெருசாக கமிட்மெண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா இருக்கிறதும் நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட புதன் பகவான் நீச்சம் அடைகிறதுனால நம்மளுடைய மூளை மேக்ஸிமம் வேலை செய்யாது, குழப்பத்தில் விட்டுருவார். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, ஏன் இப்படி இருக்குது, இப்போயே உங்களுக்கு மைண்ட் அப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில் யோசிச்சுட்டே இருப்பீங்க, அங்கே ஒரு வேலை செய்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குழப்பங்கள் நிறைய இருக்குது. வீட்டுக்கு போனால் வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போனால் வெளியில் போகலாமா, வெளியில் போனால் வீட்டுக்கு போகலாமா, கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. அந்த நிலைமை தான் இப்போ உட்காந்துருக்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் பகவான் வந்து உங்களுக்கு நீச்சமாகிறதுனால நான் முன்னே சொன்னேன், கோபத்தை கம்மி பண்ணிக்கோங்க, யோசிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கலந்து ஒரு விஷயத்தை முடிவெடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார். ஜென்மத்திலேயே சூரியன் இருக்கிறது. இந்த மாதம் 17 நாள் வரைக்கும் சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். இந்த விசுவாவசு வருடம் கண்டிப்பாக சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். அடுத்தது இந்த விசுவாவசு வருடம் முடிஞ்சு உங்களுக்கு அடுத்த புது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பராபாவதி வருடம் பிறக்குது. பராபவா வருடம் பிறக்கிற தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கட்ட பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் மேசராசிக்கு போயிடுவார், 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தை விட புது வருஷம் பிறக்கிறதுக்கும், ஏன்னா 18ஆம் தேதி புது வருஷம் பிறக்குது, 19ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஆகுது, 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய திதி வருது. முடிஞ்ச வரைக்கும் 1 கிராம் ஆகாது கோல்டு வாங்கி உங்கள் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு புது வருடம் ஒரு கோலாகாலமாக இருக்க போகுதுன்றதில் மாற்றம் இல்லை. 1000 கஷ்டப்பட்டுருப்பீங்க, கண்டிப்பாக அந்த கஷ்டம் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அது போக உங்களுக்கு வந்து சனி ஜென்மத்திலேயே இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் 3 விஷயம் மட்டும் நீங்கள் கடைப்பிடிக்க போதும். முடிஞ்சால் கொச்சனூர் போயிட்டு வாங்க ஒரு தடவை. 2வது சனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருந்தால் எல் தீபம் பொருத்தி வைங்க. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவதுன்றது காக்கா குருவிகளுக்கு இந்த வெயில் காலம் தானியம் வைங்க.
தண்ணி ஊற்றி வச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.